ஆமென். அல்லேலூயா. நல்லவர். யார் யாரெல்லாம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்றீங்க? யார் யாருக்கெல்லாம் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து யாருக்கெல்லாம் வந்துச்சு? தீப விட்டு தண்ணி இல்லை, வெளிப்பாடு, ரெவலேஷன் யார் யாருக்கெல்லாம் வந்துச்சு? யார் யாரெல்லாம் ஆண்டவர் பேசினாரா? பேசணும். ஆமென். நம்ம சாமி பேசுகிற சாமி. ஆமென். அல்லேலூயா. நம்ம சாமி கல்லோ மரமோ மண்ணு இல்லை, அது பேசுகிற தெய்வம். நீங்கள் பேசுனா அது பேசும். ஆமென். அவர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பேசுனா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகும்போது அது என்ன ஆகுது? வார்த்தை என்ன பண்ணுதுங்க? வேர் விடுது. ஆமென். அந்த வேர் தான் அதுங்க விசுவாசம். அப்படி தானே பார்த்தோம்? ஆமென். சரி, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை போச்சு. வார்த்தை போகிறதுனால நான் எல்லா காவலோட அந்த இருதயத்தை நான் காத்துக்கொள்கிறேன். வார்த்தை வெளிவராதபடிக்கு, எதுவும் தேவையில்லாத உள்ள வந்து வார்த்தையை பொறுக்கி போட்டுறாதபடிக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்துக்கு போகலாம். அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது விசுவாசம் எப்படி வருங்களா? கேள்வியினால் வரும். விசுவாசம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள விசுவாசம் எப்போ வந்ததுங்க? விசுவாசம் எப்போ வந்தது? விசுவாசம் எப்படி வந்தது? அவரை பற்றி கேட்டோம். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, நம்ம அழுதுன்னு இருந்தோம், கஷ்டத்தோடு இருந்தோம், நெருக்கத்தோடு இருந்தோம், நம்ம வாழ்க்கை அவ்வளோதானே முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினச்சிருந்தோம். யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, நீ நல்லா இருப்பம்மா, நீ ஏசு கட்டவா, உனக்கு ஏசு அற்புதம் செய்வார், அவர் தான் உனக்கு 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய தரித்திரத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாருமா, நீ அவர்கிட்ட வந்தானா நல்லா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம என்ன பண்ணோம், அவங்க வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாதிரி உட்காந்துருந்தோம். அவள் தான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி உட்காந்துருந்தோம். அவங்க நம்மளை பார்க்கும் போது அவங்க சொல்கிறாங்க நல்லா இருப்பேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்கள. ஆமாம், கேள்வி கேட்டிங்களா? நீங்களா கேள்வி கேட்டிங்களா? யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போனால் தான் தெரியும், அந்த அனுபவம்லாம் வரும். யாருக்குன்னா என்ன பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் என்ன பண்ணணும், சொல்லணும். சொன்னவொன்னே என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, பிரியாணி இருக்குது, தயவு செய்து சொல்லுங்கள். எவ்வளோ எனர்ஜி வேணாலும் போடலாம், பிரியாணி வந்து எல்லாத்தையும் சரியாக்கிடும். ஆமேன். அல்லது எவ்வளோ வேணாலும் சவுண்டாக கூட பேசலாம். ஆமேன். அதனால 1:30 மணி கூட மெசேஜ் முடிக்கலாம். அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அதனால் எவ்வளோ சவுண்ட் ஆனாலும் பேசுங்க. ஆமேன். அதிகமாக பேசுகிறவங்க அதிகமாக சாப்பாடு. அல்லேலூயா. சரி, அப்போது ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, பதில் கொடுக்குறாங்க. இப்போ சுவிசேஷம் போகிறாங்க, நான் சுவிசேஷம் சொல்கிறேன். இப்போது நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு நான்சிக்கு சொல்கிறேன், நான்சி கவலைப்படாத, நீ எப்படி இருந்தாலும் பேப்பரில் எல்லாத்துலேயும் நல்ல மதிப்பெண்கள் எடுப்ப அப்படின்னு சொல்கிறேன். நான்சி சொல்கிறது, எப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன், அவன் செய்வதெல்லாம் மார்க்கு அப்படின்னு சொல்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நான்சிக்கு என்ன ஆயிடுச்சு, கேள்வினால என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் வந்துடுச்சு. இல்லை, கேள்வினால விசுவாசம் வந்துடுச்சு. இப்போ நான்சி என்ன பண்ணுதுன்னா, தேவ சமூகத்துக்கு போகுது. இப்போ போகாது, எப்படி இருந்தாலும் அதுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக போகும்போது இப்போ படித்ததுல என்ன ஆகிடும், அன்றைக்கி மறந்துடும். அப்போ மறந்த டைமில் அன்றைக்கி போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் கேட்குதுன்னா, ஆண்டவர் பாஸ்டர் சொன்னார், நீ எழுதுறதுலாம் நீ செய்வதெல்லாம் மாய்க்குன்னு சொன்னார், மார்க்குன்னு சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பேசுவார், எங்கேருந்து பேசுகிறேன்னு தெரியுதுங்களா? எதுலேருந்து பேசுகிறேன்னு தெரியுதுமா?
எதுலேருந்து பேசுகிறேன்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ அதில் தான் செய்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. நான் தான் அதை சொல்லிட்டேன். சொன்னோடனே அது விசுவாசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ கேட்காது. ஆனால் ஒரு டைம் நெருக்கமான ஒரு டைமில் போயிட்டு அது போய் தேவ சமூகத்தில் போயிட்டு என்ன பண்ணுறது, ஆண்டவரே பாஸ் சொன்னார், நீ எழுதுறதுலாம் மார்க்குன்னு சொன்னார், இப்போ தான் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்வார்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக நைட்டுன்ட்டு என்ன பண்ணும், நீ தியானிக்கணும், வசனத்தை வாசின்னா நீ என்ன பண்ணுவ, நீ ரொம்ப புத்திமான நடந்து கொள்ள முடியும்னாலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்ன பண்ணுறாரு, வசனத்தை வசனம் ஒன்று என்ன பண்ணும், மேன்மைப்படுத்தும்னு சொல்லி பேசுகிறான்னு வச்சிங்களேன். இந்த இதுனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி எங்கே கொண்டு போகிறார் ஆண்டவர், வசனத்தில் கொண்டு போகிறார். அப்போ கேள்வி எங்கே போய் நிற்குதுன்னா வசனத்தில் நிற்கிது. இந்த வசனம் தான் என்ன பண்ணுறேன்னா தூக்கி உள்ளே போடுறோம். எங்கே போடுறோம், இருதயத்தில் போடுறோம். ஆமேன். இப்போ நம்ம கூட ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் பேசினாரு, உலக பிரகாரமாக பேசலை, வாசனத்திலேருந்து பேசினார். ஆமேன். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் சாப்பாடே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஆண்டவர், அப்போ ஆண்டவர் சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாட்சி பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு பேசினார். இன்னொரு டைம் பேசினார், ஆண்டவரே நான் வேலைலாம் விட்டு வந்தேன், எப்படி ஆண்டவரே எனக்கு காசு அப்படின்னு கேட்கும்போது, காசை பற்றி ஆண்டவர் தான் சொன்னார்னா, கம்பெனியில் போகிறவங்களாம் 7ஆம் தேதிலாம் சம்பளம் கொடுக்குறான், உனக்கு நான் மொத்தம் சம்பளத்தை என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டு நான் உன்னை வேலைக்கு எடுத்தேன்னு சொன்னார். எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா வசனம் சொல்லுது, சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொன்னார், நீ தேவ சமூகத்தில் உட்கார, என் சமூகத்தில் ஒன்றும் அபிஷேகத்தில் நிரப்புவேன், அபிஷேகம் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். அப்போ எப்படி சொல்லுது, சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன பண்ணும், மேலே இறங்கின உடனே கை தட்டு ஓடக்கூடாது, இறங்கின உடனே என்ன பண்ணணும், திருப்பும் ஆண்டவரே ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவர், திருப்பும் போய் தேவ சமூகத்தை தான் பண்ணோம், உட்காந்து அந்த அபிஷேகம் என்ன பண்ணணும், மேலே நிறைஞ்சி உள்ளே நிறையணும். நிறைஞ்ச உடனே நான் அது அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இது 23 சங்கீதம். இந்த சங்கீதம் எப்படி சொல்லுதுன்னா, சத்துருக்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிஞ்ச உடனே என்ன நடக்குது, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், ஜிஆர்டியிலிருந்து சரவணா ஸ்டோர்லேருந்து ரொம்ப உயர்தரமான ட்ரெஸ்லாம் பின்னாடி வருமா, புரியுதா, நிறைஞ்சும் போது பக்கத்தில் நிறைஞ்சி வழியும் போது ஜிஆர்டியும் பின்னாடி வரும், உயர்தரமான நகலாம். பைபிள் தானங்க சொல்லுது. இப்போ பிரச்சனையே நிறையதே இல்லை, கொஞ்சம் நிறைஞ்ச உடனே கை தட்டி சேர் தள்ளி விட்டு வெளியே போயிடும். நிறைஞ்சு உள்ள நிறையணும். ஆமேன். சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிடுற, என் உள்ள இருக்கிற பாத்திரம் என்ன பண்ணோம், நிறைஞ்சு வழிஞ்சாதான் வெளியே இருக்கிற எல்லாம் ட்ரெஸ்ஸு எல்லாம் பட்டு புடவைலாம் போயிட்டு, இந்த இப்போ கூட கிறிஸ்மஸ் வந்துச்சுல, பட்டு புடவை போய் பார்த்தோன்னே 5000 ரூபாய், 2000 ரூபாய்க்குலாம் நல்லா இல்லை புடவை, பார்த்தோன்னே 5000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. பார்த்தோன்னே அப்படின்னு மூடி வச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே மாற்றி வேறு டிபார்ட்மெண்ட், நானும் ஜான்லாம் போனோம், அங்கே மட்டும் அந்த பட்டு சேலை மட்டும் ஒரு வீடு மாதிரி வச்சுக்கிறான், எல்லாத்தையும் ஒரு மாதிரி குப்பை மாதிரி போட்டுருந்தா, அந்த பட்டு சேலைக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கும் போது அதிகமாகுது ரேட்டு. ஆமீன். அல்லேலூயா. பக்கத்தில் பசங்க நிறைஞ்சி வழிஞ்சிச்சுன்னா 10,000 ரூபாய் கூட பெரிய விஷயமா தெரியாது. ஆமீன். நீ போய் 10,000 ரூபாய் பில்லு பார்ப்ப, பக்கத்தில் பசங்க நீ போய் 10,000 ரூபாய் பில்லு பார்ப்ப, பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வருவான், நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆமீன். அல்லேலூயா. நான் வாங்கி கொடுக்குறேன், நீ ஏன் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் பர்ஸ்லாம் பார்க்கறது கிடையாது, செல்லு எடுத்துப்பா. அவன் ஃப்ரெண்டு சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன்னுவான். ஆமேன். நன்மையும் கிருபையும், அவன் எங்கேயோ போயிருப்பான், கரெக்டாக அவனையும் என்ன பண்ணும், சரவணா ஸ்டோருக்கு இழுத்துன்னு ஒரு ஆண்டவர். ஆமேன். சரி, மெசேஜுக்கு போகலாம். இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வார்த்தையிலேருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். தேவனுடைய வசனத்தினாலே வரும் கேள்வி, தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தை நான் உள்ளே எடுத்து போட்டு
இந்த வசனத்தை நான் எல்லா காவலோடு என்ன பண்ணுறேன், காத்து கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போது ஒரு கேள்வி. இப்போது வசனத்தை நம்ம காத்து கொள்கிறோம். ஆனால் வசனத்தை காத்து கொள்ளும் போது நான் இன்னும் விசுவாசத்தில் போக முடியுதா? இப்போ இப்போ ஆண்டவர் சொல்கிறார் வசனம் சொல்லும் போது அந்த வசனம் எனக்காக வருது, அதை நான் காத்துக்கொள்கிறேன். ஆனால் திருப்பும் ஒரு நெருக்கம் வரும்போது நான் ஓட முடியுதா? அதே ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக நடத்துவார். இப்போ எக்ஸாம் எழுதும் போது இப்போ நான்சிக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்னா கூட நல்ல மார்க் வரும் அப்படின்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியணும். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு தேவை என்ன தெரியுமா? இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:3 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சரி, இப்போ பைபிள் சொல்லுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. இப்போ வசனம் எங்கெங்க வந்துச்சு? இருதயத்துக்குள்ள வசனம் வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ள வசனம் வந்துச்சு, அப்படி தானே? இப்போது இந்த இருதயத்தில் இருக்கிற வசனம் என்ன பண்ணனா ஆத்துமா பகுதிக்கு வரணுமா? இங்கே பைபிள் சொல்லுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனசு வந்து எப்படின்னா, இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா சரீரத்தோட இந்த சரீரமாகி வீட்டுக்குள்ளே வாழுறீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போது ஒருத்தர் போகிறாரு, ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், செத்து போயிடுறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் சாவில் உயிர் இருக்குது, ஆனால் கை காலெலாம் அசையலை. ஏன்? அவன் எப்படி இருக்கிறாங்க? கோமா ஸ்டேஜில் இருக்கிறான்ல, உயிர் இல்லை. உயிர் ஒருத்தனுக்கு உயிரை போய் செத்து போயிட்டான், அவள் தான். இன்னொருத்தருங்கிற பார்த்திங்கன்னா உயிர் போல, ஆனால் உயிர் இருக்குது, ஆனால் எதுவும் கை காலெலாம் அசையலை, இல்லைங்களா? அப்போது ஆத்துமா பகுதின்றதுனானா, ஆத்துமா பகுதி ஒன்று இருக்குது, ஆவி ஒன்று. ஆவி போச்சுன்னா செத்து போயிடுறான். ஆனால் உயிர் போல ஆத்துமா பகுதியில் வேலை செய்யலை, மூளைச்சாவுன்றாங்க. ஆமென். அப்போது இந்த ஆவியில் இருக்கிற வார்த்தை, இருதயத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தை ஆத்துமா பகுதிக்குள்ளே போகணும். மனம், சித்தம், அப்புறம் உணர்வு, உணர்ச்சி, இதெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இருதயத்தில் இருக்குல்ல, இல்லை ஆத்துமாவில் இருக்குது. புரியுதா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவன் பார்த்தா எதனா பண்ணிடணும், அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. திடீர்னு ரட்சிக்கப்பட்டீங்க நீங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டோடனே ஆண்டவர் எப்படி சொல்வார்? உன் சத்துரு என்ன பண்ணும்? அடிக்கணும், அப்படியே சொல்வார். இப்போது ரட்சிக்கப்பட்டோடனே அந்த ஆள் வராங்க, வந்தவுடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? அடிச்சுன்னு நினச்சிங்கல்ல. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சத்துருவை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான சோதனை, அவங்க வந்து நின்றுட்டாங்க. நின்ன உடனே திருப்பி என்ன பண்ணாங்கன்னா உங்களை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க? நேசிப்பீங்களா? நேசிக்க மாட்டீங்க. அவ்வளோ பரிசுத்தமா நீங்கள்? இப்போ என்ன பண்ணும்? உணர்ச்சி என்ன பண்ணும்? சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? எழும்போம் இல்லை. ஆனால் மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை கர்த்தர் பேசிட்டார், என்ன பண்ண, சத்துருவை நேசிக்கணும்னு பேசிட்டார். ஆனால் உணர்ச்சி என்ன சொல்லும்? ஒரு வார்த்தை கேட்டால் தான் மனசு ஆரம். உணர்ச்சி எங்கேருந்து வருதுன்னா, இங்கே ஆவியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனால் உணர்ச்சி புலன்கள் என்ன பண்ணுது? அப்படியே முறுக்கி ஏறி வெடித்து கிளம்புது பாருங்க. உடனே திட்டிட்டு ஹாஸ்டலில், ஐயோ ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், திட்டேன். அப்போது உள்ளே வந்து செய்யக்கூடாதுன்னு, அதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் விரும்பினது செய்யாத விரும்பாத செய்கிறேன். நான் யோசிக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னையும் ஒன்று செய்ய வைக்குது. அல்லேலூயா. அதுதான் அதுனா ஆத்துமா பகுதி. ஆமென். இங்கே பைபிள் சொல்லுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்னா, இப்போது இருதயத்தில் வார்த்தை போச்சுங்க, நீங்கள் எல்லாம் காவலோடு அதை காத்து கொண்டீங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று வெளிப்பாடணும்னா ரெவலேஷன் வரணும், வெளிப்பாடு வரணும், உங்களை தேற்றுற வசனம் வந்துனே இருக்கணும்.
அது வரத்துக்கு ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா ஆத்துமா ரொம்ப முக்கியமான பகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயத்தில் வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை உள்ள இருந்து வேர் விட்டுன்னு இருக்குது. இப்போ தான் அதுக்கெல்லாம் தண்ணிலாம் சப்ளை ஆயிடுச்சு. ஆமீன். தண்ணிலாம் சப்ளை ஆகினே இருக்குது இப்போ. ஆனால் இப்போ ஆத்துமான்னு ஒரு பகுதி இருக்குதுல்ல, அந்த ஆத்துமாவை என்ன பண்ணணும்னா இந்த இருதயத்தில் இருக்கிற வசனம் அந்த ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணுமா. இந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்க. ஆனால் ஆத்துமாவில் சமாதானம் வரணும்ல. அப்போ தானே ஆத்துமா தான் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, பாதி இப்படியும் போது இப்படியும் வருது. இந்த ஆத்துமா தான் பிரச்சனை, இருதயம் பிரச்சனை கிடையாது. இருதய வசனம் சொல்லுது பாருங்க, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்புறம் ஏன் ஆவி ரொம்ப உற்சாகமாகுது? ஏன் மாம்சம் பல? ஏன்னா மாம்சம் என்ன பண்ணுறது, இந்த ஆத்துமா சொல்கிறத மாம்சம் என்ன பண்ணுது, கேட்டு செயல்படுது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாட்சா உங்களுக்கு புரியும். பிலிப்பியர் 4:6-8 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும். பாருங்க, ரெண்டு பிரிச்சுச்சு பாருங்க. பைபிள் பாருங்க எப்பவுமே கரெக்டா அது என்ன பண்ணுது, பிரிக்குது. உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகள். அப்ப இருதயம் வேற, சிந்தனை பண்ற இடம் வேற. அல்லேலூயா. இருதயத்திலும் சிந்தனையிலும் என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமான பகுதி தான். போன வாரம் இருதயத்தை குறித்து பேசணும். ஆனா இந்த வாரம் என்னன்னா ஆத்துமா ரொம்ப முக்கியமான பகுதி. இருதயத்தை நீங்க எந்த காவலோடு காத்துக்கொள்றீங்களோ ஆத்துமா ரொம்ப முக்கியமான பகுதி. ஆத்துமா தான் உங்களை எல்லாத்தையும் வசனம் சொல்லுது உண்மை உறுதியானது அப்படி பிடிச்சி நிற்கிறதா இல்லை. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட எதுனா ஒரு வார்த்தை பேசியிருப்பார்ல இந்த வருஷத்தில், எதுனா ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்கிட்ட இது பேசினாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. இப்போ சிஸ்டர் பார்த்து நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு காரியத்தை அவங்க ஜெபம் பண்ணாங்க, அதுக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. இப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணமா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதில் அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, உறுதியாய் பற்றி கொள்றதுக்கு மனசு வைக்கணும். அந்த வார்த்தை என் மனசு முழுவதும் அந்த வார்த்தையா நிறைஞ்சிருக்கணும். ஆமென். இப்போ இருதயம் என்ன பண்ணும், இந்த இருதயம் என்ன பண்ணணும், வார்த்தையை அது ஆண்டவரையே யோசிக்கும். ஆவி மனுஷன் என்ன பண்ணுவான், ஆண்டவரையே யோசிப்பான். ஆனால் ஆத்துமா என்ன பண்ணும், பிரச்சனை வரும்போது அப்படியே பெல்ட்டி அடிக்கும். அப்படி தானே அடிக்குமா? சாரிலாம் வாங்கிட்டீங்களா, ட்ரெஸ்லாம் வாங்கிட்டீங்களா? வரோம் இயேசுவின் நாமத்தினால், கவலைப்படாதீங்க. முடிச்சுட்டு போகும்போது வரோம், அதை யோசிச்சு உட்கார்ந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. சரி, முகலாம் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஒரு ஃப்ரீயாகவே இல்லை. ஒரு சிலர் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கிறீங்க. ஃப்ரீயாக ஆகிடுங்க. ஆமேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்தால் ஃப்ரீயாக ஆகிடணும். ஆமேன். பாருங்க, ஃபுல்லாக காசு கையில் இருக்காது. காசு கட்ச உடனே பார்த்தீங்கன்னா குடிக்காரன் ஃப்ரீ ஆகிடுவான். ஏன்? அவனுக்கு வேண்டியது வரப்போகுது. ஆமேன். அல்லேலூயா. காசே இருக்காது, டாஸ்மார்க் கண்டு போய் உட்காந்துக்குவான். அவனுக்கு காசு இருக்காது, ஆனால் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தோடனே ஃப்ரீ ஆகிடுவான். ஆமேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருக்கிறாருங்க. ஃப்ரீ ஆகிடுங்க. அவர் எல்லா தேவையும் சந்திப்பார். ஆமேன். அவன் கூட சொல்லுவான், அன்னைக்கு கட்டிங் கொடுக்கலடா, நான் கொடுக்க மாட்டேன்னுவான். இவர் கொடுக்கலனாலும் கொடுப்பாரு. ஆமேன். அல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆமேன். எதெல்லாம் சொல்லி உங்கள் முகத்தை மாற்ற வேண்டியதாகுது பாருங்க. சரி, ஓகே. இப்போ மெசேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பைபிள் சொல்லுது, இப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமேன். ஆத்துமா தான் என்ன பண்ணோம், அவருடைய வார்த்தை என்ன பண்ணோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசு தான் மேட்ரு. அல்லேலூயா. இப்போ இருதயத்தில் போன வார்த்தை மனசுக்குள்ளே வரணும். கண்டிப்பாக நடத்துவார், கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாக முடிவு உண்டு. எப்போ நெருக்கத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாருயா, இன்னைக்கு கொடுக்கலனாலும் கண்டிப்பாக முடிப்பாரு. அப்படி நெருக்கத்தின் மத்தியில் சொல்கிறது தான் அந்த வார்த்தையை பிடிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு வருஷத்துக்கு போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்களா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருதுங்க? கேள்வி. அவன் ஒன்று கேட்டான், இயேசு குறித்து என்ன பண்ணானா கேட்டான். அது கேட்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, அவ ரொம்ப நாளாக என்ன பண்ணா, உடம்பு முடியாத இருந்தா. அல்லேலூயா. 12 வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் உங்களுக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரம் 2 வாரம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? எழுந்துக்க முடியுதுங்க? முடியுதா? நாங்கள் பெரிய டாக்டர் இருக்கிறாங்க வாங்கன்னா கூட உங்களால் வர முடியாது. ஆனால் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அவள் ஒரு மாதிரி இருக்கிறா. அவளுக்கு நேராக ஒரு காஸ்பிள் போகுது. எப்படி போகுதுன்னா, ஒருத்தர் வராதுப்பா இங்கே, அவர் வந்து செவிடரெல்லாம் சுகமாக்குறாரு, முடவரெல்லாம் நடக்க செய்கிறாரு, செத்து போனவங்களாம் உயிரோடு எழுப்புறாரு, அவர் வராரு, நீ வந்து பாரு, நீ கண்டிப்பாக சுகமாயிடுவே. அவ சொல்கிறா, காசுலாம் என்கிட்ட எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய பெரிய டாக்டர்லாம் வச்சு பார்த்தேன், எல்லாமே காசு பிடிக்கிட்டானுங்க, சுகமாக்கல. இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் இலவசமா சுகத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த இது கேள்விப்படுறா. ஆமென், அல்லேலூயா. இப்ப கேள்விப்பட்டு என்ன பண்றான்னா ஒன்னு செய்றா. என்ன செய்றா? நான் அவருடைய வஸ்திரங்களை பாருங்க, கேள்விப்படுறது மேட்டர் கிடையாதுங்க. அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். பாருங்க, நீங்க வசனத்தை கேள்விப்படுறதுனால உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வசனத்தை என்ன பண்ணனா, அந்த வசனம் சொல்றது போல உங்க வாழ்க்கையை மாற்றணும். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அந்த வசனத்துக்கு வசனம் என்ன சொல்றதோ அதே போல உங்க வாழ்க்கை மாறணும். இப்போ இவளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் வந்தார், அவர் மட்டும் நீ பார்த்துட்டுனா உனக்கு சுகம் இருக்குதுமா. சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படின்னா போ. ஆனால் அங்கே பயங்கர கூட்டம். பாருங்க, இப்போ ஒரு படம் ஒரு சினிமா ஆக்டர் அவன் என்ன பண்ணான்னு படம் நடித்து படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அந்த ரிலீஸ் ஆகும் போது படம் பார்க்க போனவங்க என்ன ஆகிட்டாங்க? செத்துட்டாங்க இல்லை, இன்னொருத்தர் மூளை சாவலே இருக்கிறாங்களாம், செத்தே போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகருக்கு இவ்வளோ ஜனம் வந்தால், வானத்தையும் பூமியும் படைச்சவர், செத்து போனவங்களும் உயிரோடு எழுப்பினவர் இல்லை, குருடர்லாம், இப்போ இவருக்கு எவ்வளோ ஜனம் வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ அவர் வராருமா, ஆனால் அவரை நீ போய் பார்க்க முடியுமா நான் தெரில, ஆனால் நீ பார்த்துட்டுனா, ஒருவேளை பார்க்கவே முடியல கூட, ட்ரெஸ்ஸுனா எதுனா தொட்டுட்டுனா கூட எதுனா ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல. அல்லேலூயா. சொன்னது என்ன பண்ணான்னா அவ தீர்மானம் பண்ணா. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, அநேக சாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய். கடன் இல்லைங்களா? இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிறவனும் கடன் வாங்குறான். 5 பைசாவுக்கு வாங்குறான், 3 பைசாவுக்கு வாங்குறான், 10 பைசாவுக்கு வாங்குறான் இல்லை, அப்படி தானே? அப்படி தானேங்க. நானும் வந்து வாங்கினா எதுக்கு இங்கே வரணும்? எதுக்கு ஏசு? எப்படின்னா தீர்மானம் பண்ணுறீங்களா? நானும் வந்து எதுக்கு ஏசு? இதுக்கு என்ன பண்ணுறோம்? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க, பொங்கலுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, நியூ இயருக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. உங்களால் தியேட்டர் போய் நிம்மதியாக பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியாது? அந்த நேரத்தில் தான் யாருன்னா தெரிஞ்சவங்க வந்து உட்காந்துருவாங்க. சரி, அதெல்லாம் யாரும் உட்காந்து பார்க்கலனா கூட என்ன ஆகும்? குற்ற மனசாட்சிக்குது பாருங்க, இது குத்தியே நம்மளை சாகச்சிடும் பாருங்க. யாருமே பார்க்கல, யாருமே வரலன்னா கூட உங்க மனசு இருக்குது பாருங்க, மனசு. இப்போ இங்க பேசுற வார்த்தையை நிறைய பேர் குத்து, இது வேற விஷயம். ஆனால் நம்ம மனசு இருக்குது பாருங்க, இதையே குத்தி என்ன பண்ணுவோம்? சாகடிச்சிடும் பாருங்க. அப்போ ஏன் பயந்து வாழணும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிற சந்தோஷமா போய் பார்க்கலாமே. தட்டி விட்டான் பாருங்க, தட்டி விட்டான் அவன். போயிடுச்சு. ஓகே, சரி. அப்போ மெசேஜ் கேளுங்க. இப்போது எதுக்கு நம்ம பயந்து வாழணும்? ஃப்ரீயாக அங்கேயே இருந்துக்கலாமே. இந்த வசனத்தின்படி நம்மளால் வாழ்க்கையை அமைக்க முடியலன்னா, அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை அந்த வசனத்தோடு நான் செட் பண்ண முடியலன்னா எதுக்கு நான் இங்கே வாழணும்? தீர்மானம் எடுத்தீங்களா? ஒரு நாள் தீர்மானம் எடுத்தீங்களா?
எதுக்கு ஆண்டவரே நான் எதுக்கு வரணும், தேவையில்லை. அவன் ஜாலியாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறான். புரியுதுங்களா? யோசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எந்த அளவுக்கு பாருங்கள் உங்களை டைவர்ட் பண்ணுது. ரொம்ப முக்கியமானது இது. நான் தீர்மானம் பண்ணேன். நான் எப்படி தீர்மானம் பண்ண தெரியுமா? உலகத்தில் போகிறவன் வேலை செய்கிறவனுக்கே அவனே என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சானா அவனே வந்து என்ன பண்ணுறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டான். ஏன் என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலு தான். நான் தீர்மானம் பண்ணேன், என் பசங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும். ஏன்னா அந்த ஒரு தினகரையா ஒரு சாட்சி, அவர் சொல்கிறாரு, நான் வந்தேன்னா நான் பேங்க்லேருந்து அவ்வளோ ஆண்டவர் வெளியே வர சொன்னாரான். பேங்க்லேருந்து வெளியே வா. அப்போ அவர் சொன்னாரான், ஆண்டவர் நான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் கையேந்திலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நல்ல சாப்பாடு வரணும், நல்ல ட்ரெஸ்ஸு வரணும், நான் நல்லா தான் இருக்கணும். எல்லாம் போய் கையேந்தினா அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரான், நான் உன் கூட இருக்கிறேன்னாராம். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் வரேன்னாராம். அல்லேலூயா. பாருங்கள், தீர்மானம் என்ன பண்ணுன்னா உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். ஆமென். தீர்மானம் தாங்க உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு வரும். இந்த வசனம் எது சொல்தோ அப்படி தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் எங்கே இருக்குதுங்க? எங்கே இருக்குதுங்க? எங்கே இருக்குது? பைபிள் இருக்குதா? எங்கே இருக்குது தீர்மானம்? எங்கே இருக்குது? மண்டைக்குள்ளே இருக்குது. இது ஆத்மா பகுதி. அது தீர்மானம், சித்தம், உணர்ச்சி எல்லாமே ஆத்மா. இங்கே எடுங்க தீர்மானத்தை. ஆமென். சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி இருதயம் சொல்லி ஆவி மனுஷன் சொல்கிறான், சர்ச்சைக்கு போடுறது ரொம்ப நல்லா இருக்குமே. ஆவி மனுஷன் சொல்கிறான், காலையில் சர்ச்சைக்கு போகணும். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சொந்தக்காரர் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? ஐயோ அவங்க வரேன்றாங்களே, கொஞ்சம் ஒரு வேளை நீ கட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது. என்னது யோசிக்க வைக்கிறது? என்னதுங்க? ஆத்மா தீர்மானம் எடுக்கிறது. அல்லேலூயா. தீர்மானத்தில் உறுதியா, தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. இவளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு இந்த விட்டா வழி கிடையாது, சுகத்தை நான் பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். தீர்மானம் பண்ணா பாருங்க. தீர்மானம் பண்ணது மட்டும் இல்லை, அவன் நடக்க ஆரம்பிச்சா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதம் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஒரு வாரம் தான் இருக்குது. போன வருஷம் போல இருக்க போகிறோமா? நம்ம தீர்மானம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையே தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் வசனம் சொல்கிறது கூட நான் வாழ போகிறேன். ஆண்டவரே ஆமென். வசனம் என்ன சொல்லிட்டோம் அது போல தான் வாழ போகிறேன். ஏன்னா வசனம் அவளுக்கு சொல்லிடுச்சு. இவர் சுகத்தை கொடுக்குறவருப்பா, இவர் கிட்ட போய் நீ எப்படின்னா தொட்டுட்டினா, அவர் ட்ரெஸ்ஸனா பிடிச்சிட்டுனா உனக்கு கண்டிப்பாக சுகம் வந்துடும். ஆனால் இவ பார்க்காத டாக்டர் கிடையாது. பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டா. மனசு சொல்லியிருக்கலாம், எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன், அவங்களையே சுகம் கொடுக்க முடியல, இந்த இவரை போய் பார்க்கணும்னு சொல்லி மனசு தோணினாலும் என்ன ஆயிடுச்சு, போய் ஜனத்தை பார்த்தோன்னே கிட்டே போக முடியாது. அப்படி தானே? ஆனால் அவன் என்ன பண்ணா, அவர் ட்ரெஸ்ஸனா தொடுவண்ணா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தீர்மானத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தில் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே பற்றி பிடிச்சிங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆமென். அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, இது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னார், அந்த பிரதர் சொன்னார், கடன் சாத்தியமே இல்லை பாஸ்டர், கடன் கொடுக்கறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் அவருக்கு 40 லட்சம் கடன். அவர் போயிட்டு என்ன பண்ணாராம், ஏஜ் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு தெரியாத மனுஷன் மூலியமாக உனக்கு நான் கடத்தை அடைப்பேனாராம். அதுக்கு வீட்டில் இருக்கிறாலும் சொல்லலாம், எப்படி வரும்போது வரவே வராது நாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், கண்டிப்பாக ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார், 40 லட்ச ரூபா கடத்தை அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், தெரியாத மனுஷன் மூலியமாக 20 லட்ச ரூபா வந்தான் அவருக்கு. அல்லேலூயா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அந்த ரயில்வே இதில் ரயில்வே அந்த இது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு வேலை வந்ததுனால அந்த வேலையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்தான். மொத்தம் 30 லட்சம் 1.5 மாதத்தில் கடத்தை அடிச்சாராம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எதோனாலும் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, கல்லில் கூட ஒரு நாரை உரிப்பார். ஆமேன். வராத இடத்துலேருந்து கூட வரோம். ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ட்ரெஸ்ஸுலேருந்து அற்புதம் நடந்துங்காங்க. அவர் கையை வச்சார், குருடன் கண்ணை திறந்தான். அவர் கையை வச்சார், செத்து போனவங்க உயிரோடு எழுப்புனாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து ஒன்றுமே நடக்கலைங்க.
ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க விசுவாசிங்கன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்துக்கு ஏற்றது போல அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். மேட்ரு உங்க தீர்மானம் தான். ஆமென். நீங்க நினைக்கலாம் ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கலாம், ஆண்டவர் எல்லோனாலும் செய்வார். ஆமென். ஆண்டவரால் செத்து போன ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்று உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா வசனத்தை, அந்த வசனத்தையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த வசனத்தை என்ன பண்றீங்க, உறுதியாய் பிடிங்க. வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உண்மையை நம்பி இருக்கிறபடியால். உண்மையை நம்ப, நெருக்கத்தின் நேரத்தில் உண்மையை நம்புறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தள்ளி இருப்பானுங்களே, கிட்ட போகும்போது தள்ளி இருப்பானுங்களே, தள்ளி இருப்பானுங்களா? கூட்டத்தில் போறீங்களே, தள்ளுறாங்களா? தள்ளுறாங்களா? தள்ளிலாம் விடுவாங்க. ரேஷனுக்குலாம் போயிட்டீங்கன்னா கிருஷ்ணால் வாங்குறதுக்கு அவள் தான் ஒரு 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 5 லிட்டர் தான் இருக்குது, கிட்ட போகிறதாங்காட்டையும் தள்ளி விட்டுருவான். 2 3 தள்ளி போட்டு டக்குன்னு ஓடுவாங்க. அந்த நேரத்தையும் அவன் என்ன பண்ணுவா, என்ன பண்ணியிருப்பா, எப்படின்னா வஸ்திரத்தோட போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, பலவீனமாக இருக்கிறவள என்ன பண்ணா, டிசிஷனில் தைரியமாக இருந்தா. ஆமென். உங்கள் தீர்மானத்தில் தைரியமாக இருங்க. அதில் தீர்மானம், இந்த வருஷம் முடியும் தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்தை நான் வீடு கட்டுவேன், இந்த வருஷத்தில் 2 லட்சம் சேர்ப்பையான். ஆமென். இந்த வருஷத்தில் நகையை வாங்கி போடுவேன். தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். காசுலாம் மேட்ரு கிடையாது அவருக்கு. நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருக்குதான் மேட்ரு. எப்போ உறுதியாக இருக்கணும், கிடைக்காது, நடக்காது, முடியாது அப்போ சொல்கிற போதெல்லாம் அப்போ தான் நான் சொல்லணும். இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், 10:30 மணிக்கெலாம் சர்ச்சைக்கு போனேன், இன்றைக்கி 10 மணிக்கே போய் உட்கார போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் தீர்மானம் பண்ணுவான். ஆமென். நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணான். இவங்க சாத்ராக் மேஷாக் என்ன சொன்னாங்க, நாங்கள் நெருப்பில் போட்டாலும் அந்த ராஜாவை என்ன பண்ணான், அந்த பொற்சொலை என்ன பண்ண மாட்டோம். அவன் என்ன பண்ணான், சரி பரவாயில்ல விட்டுற ஏத்துறான்னா. ஆமென். நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் அவனும் உங்களை விட டபுள் மகடுங்க உறுதியாக இருப்பான். ஆமென். நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் உறுதியாக இருந்தாலும் நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாகிட்டீங்கன்னா உங்கள் கூட ஒருத்தர் வந்து நின்று உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் அவர் உங்க கூட வசனம் சொல்லுது, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் ரொம்ப தூரம் இருந்தீர். அப்படியே போட்டுருது. என்ன போட்டுருது, மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயம். எப்போ சொன்னானோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப தூரத்தில் இருந்து கூட வந்துட்டார். உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா. அல்லேலூயா. நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா, நான் இதை செய்வேன் ஆண்டவரே, இதை பண்ண போகிறேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் அப்படி தான் வாழ போகிறேன்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் கூட வந்துடுவார். உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களுக்கு வழி காட்டுவார், உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், எல்லாம் அவர் ஆயிடுவார். ஆமென். 2025 சும்மா ஜெகஜோதியாக போகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமானது, அதை விட ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. உன் ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா உனக்கு வீடு வந்துடும், வாசல் வந்துடும், கார் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த தீர்மானத்தை எடுங்க, கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வந்துடுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு சிலர் நினச்சிருப்போம், ஆண்டவரே உங்கள் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வசனத்தில் ரொம்ப நேரம் அந்த வசனம் சொல்கிறது போல் என் வாயை அடக்க முடியல, என் சரீரத்தை ஒடுக்கி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்த முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு கூட நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தா, எனக்கு தீர்மானம் எடுத்துகிட்டு போ, நான் இதுதான் செய்ய போகிறேன். வசனம் என்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு என்னால் செய்யவே முடியல. அது செய்கிற பகுதி ஆத்துமா பகுதி தான். அந்த ஆத்துமாவை அந்த வசனத்துக்கு நேராக நீ நடத்துறதுக்கு நீ இன்னைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார், அந்த பலத்தை கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஆண்டவரே வேதம் சொல்லுகிறேன், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிருன்னு சொல்லிங்களப்பா.
என் ஆத்துமா ஆண்டவரே நெருக்கத்தை பார்த்து பின்னாடி போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே விழுந்து விழுந்து எழுந்து கூடாதுப்பா. என் ஆத்துமா உங்களோட நடை போடணும் ஆண்டவரே. என் ஆத்துமா ஆண்டவர் உங்களோடு நடக்கணும். வசனம் சொல்லுது, அவருக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். நடக்க ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை வரும்போது அவங்க போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நீரூற்றை திறந்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒருவேளை வனாந்தரத்தில் இருக்கிறியா, இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் தீர்மானம் எடு. வசனத்தின்படிதான் வாழ போறன்னு தீர்மானம் எடு. கர்த்தர் உனக்கு நதிகளை திறப்பார். கர்த்தர் வாய்க்கால வெட்டுவார். வாய்க்கால வெட்டுறது மட்டும் இல்லை, அதை தண்ணியை கொண்டு வருவார். உனக்காக வழிவாசல்களை திறக்கிற தேவன், உனக்காக வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவராய் உனக்கு முன்னாடி கடந்து போகுவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னால் தீர்மானம் எடுக்க முடியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சத்தியா ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பரலோகம் எங்களுக்காக பல ஸ்டெப் எடுத்து வைக்குதுப்பா. இறங்கி வந்து தூக்குதுப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தீர்மானம் எடுக்க முடியலன்னு சொல்லி அப்பா இந்த நேரத்தில் கலங்குகிற உங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் கரை இறங்கட்டோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க தான் ரட்சகர்னு சொல்லி அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உண்மையே பற்றி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே விசுவாசித்த ஆண்டவரே அப்பா இருதயமும் ஆண்டவரே மனசும் ஒன்னா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியும் ஆத்மாவும் ஒன்னா மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சரீரம் சொல்றத ஆவி கேட்கட்டும், ஆவி சொல்றத சரீரம் கேட்கட்டும் அப்பா. ரெண்டும் இசைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெண்டும் இசைந்து கீழ்ப்படியட்டும் நாங்க சொல்றோம்ப்பா. ஆண்டவரே இன்னைக்கு அப்படி என்னால செய்ய முடியலன்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. இடத்துல இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டாப்பா. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறாப்பா ஆண்டவரே. அவங்க சரியான தீர்மானம் எடுத்து கர்த்தரே பங்குன்னு சொல்லி ஆண்டவரே கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்ல கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும் நாங்க சொல்றோம்ப்பா. உங்க வல்லக்கார ஆளுகை செய்யட்டும். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும்